மாத தொலைக்காட்சியின் இனிய உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். மாத தொலைக்காட்சி தவக்காலத்திலே ஒவ்வொரு ஆண்டும் மிக சிறப்பாக நிகழ்ச்சிகளை தயாரித்து உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இந்த ஆண்டும் மெய்ப்பர் வாரம் என்ற தலைப்பிலே ஒரு அழகான ஒரு நிகழ்ச்சி உங்களுக்காக தயாரித்து வழங்குகிறது. மெய்ப்பர் என்று சொன்னாலே விவிலியத்திலே பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் மெய்ப்பர்கள் எப்படி தன்னுடைய மந்தைகளை அற்புதமாக பராமரித்தார்கள், தேவைக்கேற்றபடி அவர்களை சிறப்பாக வழிநடத்தினார்கள் என்பதையெல்லாம் நன்கு அறிவோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட மிக அழகாக சொல்லுவார், நான் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், அவையும் என்னை அறிந்திருக்கின்றன என்று சொல்வார். ஆயனுக்கும் மந்தைகளுக்கும் இருக்கிற அப்பேற்பட்ட அந்யோன்யமான உறவு, அன்பு இதிலே வெளிப்படுகிறது. அந்த வகையிலே கும்பகோணம் மறை மாவட்டத்தில் மிக சிறப்பாக ஆயர் பணி பொறுப்பேற்று மிக சிறப்பான விதத்திலே வழிநடத்தி தற்போது ஓய்வு நிலையில் இருக்கிற ஆயர் எஃப் அந்தோனிசாமி அவர்களை சந்தித்து அவரிடமிருந்து அனுபவங்களை நாம் இந்த நேரத்தில் கேட்டு தெரிந்து கொள்ள போகிறோம். ஆயர் அவர்களே வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க மாத தொலைக்காட்சிக்கு புதியதல்ல. ஒவ்வொரு நாளும் மாத தொலைக்காட்சியை நாம் ஆன் செய்கிற போதெல்லாம் உங்களுடைய முகம் எல்லா மக்களுக்கும் பரிச்சயமானதாக இருக்கிறது. கதைகள் வழியாக ஆயிரம் லட்சக்கணக்கான மக்களை எல்லாம் மனங்களிலே நிறைந்திருக்கிறவர். மிக அற்புதமான சிறு சிறு கதைகள் வழியாக மிக அற்புதமான பாடங்களை, வாழ்க்கை பாடங்களை எல்லாம் சொல்லி மக்களுக்கு வழிகாட்டுகிறவர். அந்த விதத்துல மாத தொலைக்காட்சியை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கும்பகோணத்தில் ஒரு ஆயர் இருந்தார், கதையெல்லாம் சொல்லுவார் அப்படிங்கிறத இந்த உலகுக்கு பறைசாற்றியதே மாதா டிவி தான். அதனால் எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப சந்தோஷங்க, நன்றி. ஸோ உங்களை பற்றி, உங்களுடைய பெற்றோர்களை பற்றி நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்களேன். என்னுடைய பெற்றோர்கள் பெயர் அப்பா பேர் ஃப்ரான்சிஸ், அம்மா பேர் மரிய செல்வம். எங்கள் ஊர் இலுப்பூர். இது திருநெல்லிக்காவலுக்கும் திருவாரூருக்கும் இடையே உள்ள இலுப்பூர். அப்புறம் எங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேருமே மிகவும் எளிமையானவர்கள். அவங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. இப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்லி. என்ன தொழில் கண்டவரே அப்பா அம்மாவுக்கு? ரெண்டு பேருக்குமே விவசாயம்தான். ஆனால் எங்கள் அப்பா மாட்டு வைத்தியர், மனிதர்களுக்கு வைத்தியம் பார்ப்பார். நிறைய பேர் வருவாங்க. சூப்பர். சரி, உங்களுடைய பெற்றோர்கள் சொன்னீங்க. கண்டிப்பாக உங்களுடைய பெற்றோர்கள் அவர்களுடைய நல்ல பண்புகள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவே நாங்கள் மக்கள் பார்க்க முடிகிறது. அதே வகையில் உங்களுடைய பெற்றோரிடமிருந்து நீங்கள் பார்த்து வியந்த நல்ல பண்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்களேன். அப்பா குடும்பத்து மேலே ரொம்ப அக்கறை உள்ளவர். நாங்கள் 8 பேர், அண்ணா 2 பேர், அப்புறம் அக்கா 4 பேர், தங்கை ஒருவர். இப்போ நானும் எங்கள் தங்கையும் மட்டும்தான் இருக்கிறோம். இவங்க 8 பேரையும் கண்மணி போல் காத்தவர் எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே. அந்த அக்கறை நிறைந்த மனம், அதை நான் கற்றுக்கொண்டேன். அப்போ 2வது கடின உழைப்பாளி. எல்லாவற்றையும் விட அவரிடம் எனக்கு பிடித்திருந்தது ஆழமான கடவுள் நம்பிக்கை. எது வந்தாலும் கடவுள் பார்த்துக்கிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கலங்கி நின்று நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப அமைதியாக இருப்பார் எல்லா நேரத்துலையும். அம்மா படு ஜோவியல், நிறைய ஜோக்கெல்லாம் அடிப்பாங்க அவங்க. எங்கள் அக்கா 2 பேரும் அவங்க துறவிகள், அவங்க வருவாங்க. அப்புறம் நானும் வீட்டுக்கு போவேன். எங்கள் 3 பேரையும் கட்டி பிடிச்சிட்டு அழுவாங்க. நான் போய் கன்னியாஸ்திரியா பாருன்னு சொன்னேனே அப்படின்னு நான் சொல்லுவேன், போயிருக்க வேண்டியதானே, ஏன்ப்பா அப்படி சொல்கிறேன், நாங்களாம் கஷ்டப்படாமல் வந்திருப்போம்ல அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து சிரிப்போம். அது மாதிரி. அப்புறம் 2வது நல்லவனா, வீட்டுக்கு யார் வந்தாலும் சாப்பிட்டியாப்பான்னு தான் கேட்பாங்க. சில பேர் அவங்க என்ன சொல்லணும், சாப்பிட்டேன்னு சொல்லணும். இல்லைன்னு சொல்லிட்டு பாத்திரத்தை தூக்கிட்டு அடுத்த வீட்டுக்கு ஓடுவாங்க. அவங்க ரொம்ப அன்பாக இருப்பாங்க, எல்லாரும் பாசமாக இருப்பாங்க. யாரோடையும் சண்டை போட்டு பார்த்ததே இல்லை. குறிப்பாக எங்கள் அப்பாட்ட அவங்க எதுவுமே கேட்டது கிடையாது. எனக்கு நேராக கொடுக்க தெரியும், ஆனால் அவங்களுக்கெல்லாம் வாங்க தெரியாது. இந்த குணமெல்லாம் நிச்சயமாக என்னை பாதித்தன. ஊரில் உள்ளவங்க எல்லாருமே இந்த குணங்களை பற்றி பேசுவாங்க. ரொம்ப சிறப்பாக கண்டவரே. இப்போ உங்களுடைய குழந்தை பருவ, பள்ளி பருவ நிகழ்வு
எப்படி இருந்துச்சு இந்த தொடக்க காலத்தில் எந்த பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து படிச்சீங்க? ஹையர் செகண்டரி வரைக்கும் என்ன மாதிரியான படிப்புகள் எல்லாம் இருந்துச்சு அது சொல்லுங்களேன். அந்த காலத்தில் பஸ்ஸெல்லாம் வராது. இந்த காலத்துலேயும் வரலன்னா என்னுடைய ஜூப்ளி ஆண்டு, குருத்துவ ஜூப்ளி ஆண்டுக்கு ஜூப்ளி விழா அன்று இந்த மினி பஸ் விட்டாங்க உங்கள் ஊருக்கு. என்ன தேங்க்ஸ்ன்னு சொல்ல வேண்டியதானே. ஆனால் எங்கள் ஊர் மக்கள்லாம் ஒவ்வொரு வீட்லேயும் நிறுத்த சொன்னாங்க இந்த பஸ்ஸை. அவன் பஸ்ஸே நிறுத்திட்டான். அதனால் அந்த காலத்துலேயே ஒன்றும் கிடையாது. ஏன்னா நடந்தான் போனோம். கொஞ்சம் பக்கத்துலேயே திருத்தங்கூர்னு ஒரு ஊர் இருக்குது, என்ன இருக்குது, அங்கே ஆரம்ப பள்ளி அங்கே தான் படித்தேன். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அந்த இதில் அதில் ஒரு நிகழ்வு இன்னும் ஞாபகம் இருக்குது. அப்படி பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டு இருந்தப்போ ஒரு நாள் நல்ல மழை. பள்ளிக்கூடம் போயிட்டு இருந்தப்போ இப்படி பார்த்துட்டு போவோம்ல, அந்த காலத்தில் 2 அணை கிடந்துச்சு. ஒரு 5-6 நாள் வேற எந்த வழியாக போகல, அதே வழியாக போய் காசு கிடக்குமான்னு பார்த்தேன். ஒரு ஆசை தான். அப்புறம் ஹைஸ்கூல் வந்து பக்கத்தில் ஆலத்தம்பாடின்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கே ஜானகி உயர்நிலைப்பள்ளி அப்படின்னு ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து ஒரு 6 கிலோமீட்டர் ட்ரெயினில் போனோம். ட்ரெயினில் போய் அப்புறம் போய் அங்கே தான் நான் இது படித்தேன். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தை பற்றி நீங்கள் சொன்னீங்க. அப்பா அம்மாட்டிருந்து ஆரம்பித்து உங்களுடைய குழந்தை பருவத்தில் எவ்வளோ சிறப்பான அந்த குடும்பம், மகிழ்ச்சியான குடும்பம், பெற்றோரிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டது நல்ல பாடங்கள், எவ்வளோ சிறப்பாக நீங்கள் அழகாக விவரித்து சொன்னீங்க. இப்போது இந்த காலகட்டத்தில் தான் கண்டிப்பாக உங்களுக்கு இறை அழைத்தல் அந்த உணர்வு வந்திருக்கணும். கண்டிப்பாக இறைவனுக்கு பணி செய்யணும் அப்படிங்கிற உணர்வு. ஸோ அந்த இறை அழைத்தல் உணர்வு உங்களுக்கு எப்பொழுது வந்துச்சு? உங்களுக்கு யாராவது பின்னாடி இருந்து ஒரு ஊக்குவிச்சிருக்கணும், இது செய்யுங்க, இப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி ஊக்குவிச்சிருக்கணும். ஸோ அதை பற்றி சொல்லுங்களேன், இறை அழைத்தலை பற்றி. கோயிலுக்கெல்லாம் போவேன். சின்ன சின்ன பக்தி முயற்சிகள்லாம் உண்டு. ஆனால் இந்த குருவாகணும் அப்படிங்கிற பெரிய ஆசையெல்லாம் ஒன்றும் அப்போ கிடையாது. ஏன்னா ஒருத்தருக்கு வந்து 3 விதத்தில் அழைத்தில் வரலாம். ஆனால் அவங்களாவே வருவாங்க, அல்லது யாராச்சும் ஒருத்தர் அறிமுகப்படுத்தி வைப்பாங்க, அல்லது மத்தேயு அழைச்சது போல் இயேசு நேராக அழைப்பார். நம்மளுக்கு வந்து முதல் ரகத்தை சேர்ந்ததில்லை, கடைசி ரகத்தை சேர்ந்ததில்லை, 2வது ரகத்தை சேர்ந்தது. அறிமுகப்படுத்தி வைக்கப்பட்டேன். முக்கியமாக எங்கள் அக்கா 2 பேர் சொன்னேன்ல, சிஸ்டர் பிளாசிடான முத்தக்கா, அவங்க தான் சின்ன பிள்ளையிலேருந்து நீ ஃபாதராப்போ, நீ ஃபாதராப்போன்னு சொல்லி ஒரு மாதிரி ஆசை விதைத்தல்னு சொல்லுவாங்கள்ல, அவருக்கு தான், அவங்க வழியாக தான் முக்கியமாக எனக்கு தேவ அழைத்தலை பற்றி நான் தெரிந்து கொண்டேன். முதல் மைனஸ் செமினரி எங்கே தொடங்குனீங்க ஆண்டவரே? முதல் மைனஸ் செமினரி தஞ்சாவூரில். எங்கள் வகுப்பில் வந்து 2 பேர் தான். நானும் இப்போது ஓய்வு பெற்றிருக்காருல்ல தேவதாஸ் அம்ப்ரோஸ், அவங்க 2 பேர் தான். ஃபார் ஜேசுதாசன் ஃபாதர் இருந்தார், அவர் ரெக்டராக இருந்திருக்கிறார், அதிபரா குட் ஷெப்பர்ட் செமினரில் கோயம்புத்தூரில். அவர் தான் எங்களுக்கு ப்ரிஃபெக்ட்டு ஆசிரியர். அவர் சொல்லுவார், 2 பேருக்காக நான் வரணுமா கிளாஸுக்கு, நீங்கள் 2 பேரும் என் ரூமுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி அவர் ரூமில் தான் கிளாஸ் நடக்கும். அதனால் 2 பேரும். அப்புறம் என்னன்னு தெரில, அப்புறம் அந்த காலத்தில் எல்லாரையும் அனுப்ப மாட்டாங்க காலேஜுக்கு, யாராச்சும் 2 பேரை சூஸ் பண்ணி அனுப்புவாங்க. அதில் எங்கள் 2 பேரையும் சூஸ் பண்ணி அனுப்புனாங்க. அங்கே பூண்டி புஷ்பம் காலேஜ்னு ஒன்று இருக்குது, அதுக்கு ரொம்ப தூரம் ட்ரெயினில் போய் படிச்சுட்டு வந்தேன். அந்த காலத்து பியூசி படித்தோம், அவ்வளோதான். உங்களுடைய குருத்துவ மேற்படிப்பு ஃபிலாசபி தியாலஜி எல்லாம் வந்து சென்ட் பால் செமினரி, பவுல் குருத்துவ கல்லூரி, திருச்சி. அங்கே தான் படித்தோம். அப்புறம் அதுக்கு பிறகு கொஞ்சம் காலம் கழித்து என்னை வந்து ஆசிரியராக, பேராசிரியர்னு சொல்ல, ஆசிரியராக பணி செய்ய அதே குருத்துவ கல்லூரிக்கு அழைச்சாங்க.
அப்புறம் 2 வருடங்கள் கழித்து மீண்டும் மறைமாவட்டத்திற்கு திரும்பி வர வேண்டிய சூழ்நிலை. அதுக்கு பிறகு நான் ரோமுக்கு போனேன் படிக்கிறதுக்காக. ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகத்தை பற்றி அங்கே படிச்சுட்டேன். ஓகே. இப்போ இந்த குரு பட்டம் வாங்கின நாள் எங்கே வாங்கினீங்க? யாருடைய கையால் அபிஷேகம் செய்யப்பட்டீங்க? ஸோ அதை பற்றி குருத்துவ அந்த அருட்பொழிவு நாளில் உங்களுக்கு மறக்க முடியாத நிகழ்வுகள் ஏதாவது சொல்லுங்களேன். 2/8/74 எனக்கு 1974 குரு பட்டம் கொடுக்கப்பட்டது. எங்கள் செட்டுக்கு மட்டும் என்னன்னு தெரில, அந்த காலத்தில் இருந்த பிஷப் மேதகு ஆரோக்கியசாமி சுந்தரம் உங்கள் பங்குலேயே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் பங்கு திருவாரூர் தான் எங்கள் பங்கு, அங்கேயே வந்து கொடுத்தாரு. அது எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது. ரொம்ப சந்தோஷம் ஆண்டவரே. உங்களுடைய அந்த துவக்க கால குருத்துவ நாட்கள் எங்கெங்கெல்லாம் அசிஸ்டண்டாக இருந்தீங்க அல்லது பங்கு சாமியாராக எங்கே உயர்த்தப்பட்டீங்க அப்படிங்க? முதல் அசிஸ்டண்டாக இருந்தது வந்து நான் வேளாங்கண்ணியில் 74 to 78. அதுக்கு பிறகு நான் சென்ட் பால் செமினரில் டீச் பண்ண போனேன். அப்புறம் திரும்பி வந்து மறுபடியும் படிக்க போனேன். அப்புறம் மறைக்கல்வி, நல்லொழுக்கல்வி அதாக இருந்தேன். ஓகே ஓகே. அப்புறம் கிறிஸ்டியன் லைஃப் கமிஷன் அதில் இருந்தேன். அப்புறம் மறுபடியும் சிசிபிஐ கமிஷன் ஃபார் ஃபேமிலி அது இருந்தேன். அப்புறம் ஒரு சின்ன பங்குல போட்டாங்க மாந்தேன்னு சொல்லி. அங்கே இருக்கும்போது தான் இதுக்கு கோயம்புத்தூர் ஆன்மீக இயக்குனர், அதை வந்து ஸ்பிரிச்சுவல் ஃபாதராக போனேன். அங்கேருந்து வேளாங்கண்ணிக்கு பங்கு ஃபாதராக போனேன். 2003 2008 வரைக்கும் அங்கே இருந்தேன். அங்கே இருக்கும்போது தான் சுனாமி வந்தது. ஓகே. 2004. அப்புறம் 2008 தான் இங்கே பிஷப். ஓகே ஓகே. இந்த குருத்துவ வாழ்நாளில் உங்களுக்கு உங்களுடைய மனதை ரொம்ப பாதித்த விஷயம், இந்த கருத்துக்காக நான் நின்னேன், மக்கள் என்ன புரிஞ்சுக்கல அல்லது இதனால் எதிர்ப்புகள் வந்தது, அதுக்காக ரொம்ப வருத்தப்பட்டீங்க, கண்ணீர் வடித்த அந்த தருணங்கள் ஏதாவது உண்டா? அந்த அனுபவங்களை பகிர்ந்துக்க முடியுமா? வருத்தப்பட்ட நாட்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த சுனாமி காலத்தில் கொஞ்சம் வருத்தப்பட்டேன். ஏன்னா 2004 டிசம்பர் 26 சாக்ரிஸில் உட்காந்துருந்தேன். ஒரு பையன் ஒடியாந்து கடல் பொங்குது அப்படின்னு. கடல் எப்படி பொங்கும்? வெளியே வந்து பார்த்தா 5 minutes தான், 5 நிமிடங்கள் அலை வந்தது. அதில் வேளாங்கண்ணி அதை சுற்றி 9,000 பேர் செத்தாங்க. அப்போ ஒரு 6 மாதம் அழுகுறல் தான் என்ன ரூம் சுற்றி நிறைய பேருக்கு இதுவரை தெரியாது அவங்க பாடிஸ் எல்லாம் எங்கே போச்சு, சொந்தக்காரவங்க அப்படின்லாம். இப்போ நீங்கள் போனீங்கன்னா வெளியில் நம்ம கீழே இறங்கி போகும்போது காலடியிலேயே எத்தனை பேர். அந்த பையன் அப்படியா சுனாமிக்கு முன்னாடி நடந்த பூசையெல்லாம் பூசை செஞ்சான் அந்த பையன். அவன் போகும்போது சுனாமி வந்துட்டு அதில் இறந்து எனக்கு முன்னாடி கிடக்குறான். அவனை விட என்னால் பார்க்க முடியாது, ஒரே பையன். அவ்வளவு சோகமான நிகழ்வுகளெல்லாம் அன்று சந்தித்தது உண்டு. சரிங்க. இப்போ உங்கள் ஆயராக நீங்கள் உயர்த்தப்பட போகிறீங்க அப்படிங்கிற அந்த செய்தி கேட்ட உடனே உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு அதை சொல்லுங்கள். நிறைய பேர்ட்டு சொல்லியிருக்கேன். எனக்கு ஒரு பெரிய ஃபீலிங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லையே இப்படி சொல்லக்கூடாது அப்படின்னா அப்புறம் எப்படி சொல்கிறீங்க? எனக்கு இல்லை. என்ன இப்போ ஒருத்தரை கூப்பிட்டு நீங்கள் தான் டைரக்டருங்கிறாங்க, டைரக்டர் வேலையை போய் பாருங்கள், சரியா? அதே போல் தான் எனக்கு அந்த ஃபீலிங் இருந்துச்சு. ஓகே, நீங்கள் திருச்சபையில் ஒரு பணி கொடுக்குறீங்க, அந்த பணிக்கு எனக்கு தகுதி இருக்குது இல்லைன்னு நான் நினைக்கிறேனோ இல்லையோ நீங்கள் நினச்சிருக்கிறீங்க. அதனால் நான் உங்கள் எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்றவாறு என்னால் முடிஞ்ச பணியை செய்யும். ஸோ நான் அப்படி நினச்சிக்கிட்டேன். சரி சரி. எனக்கு ஆயர் பண்ணி கொடுத்துருக்கீங்க, ஓகே நான் செய்கிறேன். அன்றைக்கி என்ன ஜோக்குன்னா, இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ரெக்டர் உட்காந்துருக்காரு அங்கே, பி சேவியர் ஒருத்தர். நான் அவருக்கு முன்னாடி உட்காந்துருக்கேன். என்ன ஃபாதர் என்ன போய் ஆயராக தேர்ந்தெடுத்துருக்கேன், என்ன செய்யணும்னு கேட்டேன். அழகாக சொன்னார், சும்மா இருங்கன்னார்.
அழகில்லை அப்படின்னா என்ன, கடவுள், மற்றவர்கள், உங்கள் மனசாட்சி, இயற்கை, அதெல்லாம் ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகம். அவர்கள் சொல்வதை நீங்கள் கேளுங்கள், லிசன் அப்படிங்கிறது அழகாக புரிந்து கொண்டு அதை வந்து ஏறக்குறைய நான் என்னுடைய இதில் பின்பற்ற. நான் அதிகம் பேச மாட்டேன், அதுக்கு பல காரணங்கள் உண்டு. அதில் வந்து ஒன்று வந்து அந்த பெரியவர் சொல்லி கொடுத்தாரு, அது மாதிரி அது கேட்டு அமைதியாக இருங்க, மீதியெல்லாம் கடவுள் பார்த்துக்கிறார். இந்த உங்களுடைய ஆயர் திருநிலைப்பாட்டு நிகழ்வு எங்கே நடந்துச்சு, யாருடைய தலைமையில் நடந்தது, அதில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வில் எதை சொல்லுங்களேன், இந்த ஆயர் திருநிலைப்பாட்டு நிகழ்வில்? அதை வந்து எனக்கு வந்து அருள் பொழிவு செய்தவர் அப்போ இருந்த ஆர்ச் பிஷப் அதிமேற்றானியாரா பேராயர் ஆண்டனி அனந்தராயர், ஆண்டனி அனந்தராயர், அவர் தான் கொடுத்தார். அவர் ஒரு புனிதர், நல்ல மனிதர். அவர்கிட்ட ஆயர் பட்டம் பெற நான் கொடுத்து வைத்தவன். சுவையான நிகழ்ச்சின்னு கேட்டிங்கன்னா எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரே கூட்டத்தில் எல்லாம் வந்து இந்த மோதிரத்தை பிடிச்சி கிஸ் பண்ணுறாங்க. அது எனக்கு முன்னாடி இருந்த அருமையான ஆயர் ரெமிஜியஸ் போட்டிருந்த மோதிரம், அது பெருசாக அதுக்கு முன்னே இருந்த ஒரு போட்டிருந்த மோதிரம், அதை கொண்டாந்து என் கையில் போட்டிருந்தாங்க. எங்கே போச்சுன்னே தெரியல, மோதிரத்தை காணும். எனக்கு மோதிரம் காணப்படுறதோட பற்றி பிரச்சனை இல்லை, ஜனங்க என்ன நினைப்பாங்க, இவரால் மோதிரத்தையே காப்பாற்ற முடியல, இவருக்கு மறை மாவட்டத்தை போய் நல்ல வேலை ஒருத்தர் எடுத்து கொடுத்துட்டாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்கிட்ட சொல்றாரு, 15 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஞாபகம் இருக்கிறதா, நான் தான் அந்த மோதிரத்தை எடுத்து கொடுத்தேன்னாரு. அது மாதிரி சுவையான நிகழ்ச்சிகள் நடந்தது. அதுக்கு பிறகு இந்த 15 வருடங்களும் எனக்கு ஒரு 15 நாள்கள் போல் தான் தோன்றுகின்றன. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த பீப்புள் அரவுண்ட் மீ லவ்ட் மீ. ஏன் அவங்க லவ் பண்ணாங்கன்னா ஐ லவ்ட் தான். நான் ஆரம்ப காலத்துலேருந்தே நான் முக்கியத்துவம் கொடுத்தது வந்து உறவுகளுக்கு தான், மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். அதுவும் எப்படிப்பட்ட உறவுக்குன்னா, குருக்களுக்கும் எனக்கும் உள்ள உறவு. நான் சொன்னேன், நான் உங்களை பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் மக்களை பார்த்துக்கிறேங்க. ஃபஸ்ட்டு டாக்கு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஐ ஹாவ் நத்திங் டு ஆஃபர் யூ எக்ஸப்டிங் மை லவ். உங்களுக்கு கொடுக்கறது என்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஆனால் என் அன்பை தர்றேன் அப்படின்னா கடைசி வரைக்கும். ரொம்ப சந்தோஷம் ஆண்டவரே. அன்பு தான் மிக முக்கியமானது சொல்லி அதை குருக்களுக்கு நான் தருவேன், குருக்கள் அந்த அன்பை மக்களுக்கு பகிர்ந்து கொடுங்க அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு நோக்கத்தோடு, வாழ்வியல் பாடத்தோடு நீங்கள் உங்களுடைய ஆயர் பணி வாழ்க்கையை துவங்கி இருக்கிறீங்க. உங்களுடைய மோட்டோ, விருது வாக்கு ஆயர் நிலைப்பாட்டில் என்ன, அதை எப்படி உங்களுடைய ஆயர் பணி வாழ்க்கையில் அதை கடைபிடிச்சிங்க சொல்லுங்கள். இப்போ இயேசுவுக்கு சான்று பகர அப்படின்னு சொல்லி இப்போட ரீசெண்டாக ஒரு புக் எழுதியிருக்கிறேன் ஆங்கிலத்தில். அது ப்ரெஸ்ஸுக்கு போயிருக்கு, சென்ட் பால்ஸ் மும்பாயின்னு. அதனுடைய டாபிக் என்னன்னா, இந்த லைஃப் ஸ்டைல் ஆஃப் த ப்ரீஸ்ட் அக்கார்டிங் டு த வேர்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ் ஆஸ் ஃபவுண்ட் இன் த 4 Gospels. அவரை பொறுத்தவரையில் குருன்னா யார் அப்படிங்கிறத அந்த புக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணி. ரொம்ப சிறப்பாங்க ஆண்டவரே. உங்களுடைய ஆயர் பணி காலத்தில் எத்தனை பங்குகள் உருவாக்குனீங்க, மக்களோட இருந்த உறவு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்களேன். எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் உங்களுடைய ஆயர் பணி வாழ்க்கையை சிறப்பாக செஞ்சீங்க, அதை சொல்லுங்களேன். இப்போ நான் இருந்த காலத்தில் வந்து 7 பங்குகள் உருவாக்கினேன். அப்புறம் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஒன்று வருவாங்க, அப்புறம் சிபிஎஸ்சி ஸ்கூல் ஒன்று வருவாங்க, அப்புறம் பிஎட் காலேஜ் ஒன்று. ஓகே. நான் வந்து கல்விக்கு தான் முதல்ல கொடுத்தீங்க. என்னை பொறுத்தவரையில் நீ கல்வி நிலையை உயர்த்தினால்தான் மக்கள் நிலையை உயரும், வேறு எதனாலும் முடியாது. அதை ஒன்று தான் விலைக்கு வாங்க முடியாது, இது எல்லாத்தையும் நம்ம என்ன கொடுத்தாலும் அதை வந்து விலைக்கு வாங்கிட்டு போயிடுறாங்க. அதனால் முக்கியத்துவம் கொடுத்தா இந்த அமைப்புகள்லாம் ஏற்படுத்தோம்னா கல்வி நிலை உயரும் அப்படிங்கிறதுனால. அப்புறம் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை 6 பேரை செலக்ட் பண்ணி நாங்கள் யூனிவர்சிட்டிக்கு அனுப்பினோம். இப்போ அதிகம், இப்போ வந்து 15 பேர் அனுப்புகிறாங்க. அந்த காலத்தில் 6 பேர். அதில் வந்து சில பேர் டாக்டர் ஆகிருக்காங்க, சில பேர் என்ஜினியர் ஆகிருக்காங்க, பிஎட் எல்லாம் முடிச்சிருக்கிறாங்க. நிறைய பேர் இன்னும் அது தொடருது. ஏன்னா ஹையர் எஜுகேஷனாக ஆரம்பிச்சேன்னா அது என்ன இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். எஜுகேஷன்
இது மோட்டோவே, டயஸ்னுடைய மோட்டோவே எவாஞ்சலைசேஷன் த்ரூ எஜுகேஷன். ஓகே. ஸோ மறைமாவட்டத்தினுடைய இலக்குக்கு நீங்கள் உங்களுடைய பணி வாழ்க்கை மிக சிறப்பான ஒரு காரணமாக இருந்தது. மக்களை கல்வியில் உயர்த்தினா அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் அப்படிங்கிறதுல மிக நம்பிக்கை. மக்கள் வந்து அவங்க ஒன்றும் அவங்கள்ட்ட பெருசாக எதிர்பார்க்க மாட்டாங்க. பி ஹியூமன். சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க மட்டும் வர நீங்கள் நல்லா சிம்பிளாக இருக்கணும், எல்லாரோடையும் பேசணும், சிரிக்கணும், பிரசங்கம்லாம் நல்லா இருக்கணும். அதுவும் குழந்தைங்கன்னா கதைன்னா உயிர். அவங்க எதிர்பார்த்த கடைகள்லாம் திட்டிடுவாங்க. ஒரு தடவை என்ன பண்ண உட்காந்துருக்குறேன் ஒரு ஊரில் போய், ஒரு பொண்ணு ஒரு 7-8 வயசு இருக்கும். இது மாதாவுக்கோ எங்கள் இப்படியே மொட்டை அடிச்சுப்பான்னு நினைக்கிறேன். அங்கே வந்து நின்னேன். நின்று என்னையே பார்த்துட்டு இருந்தேன். நான் எல்லாரையும் மேடம்னு கூடுவேன். என்ன மேடம் என்னையே பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. அவன் என்ன கேட்குறா, இந்த கதையை எத்தனை தடவை கேட்கறது? கோபம் பயங்கர கோபம். எத்தனை தடவை மேடம் கேட்டீங்க? இவளை பார்த்துருக்கேன் ஒரு இதில், ஒரு வேற ஊரில். அவன் நான் புது கதையை சொல்லுவேன்னு நினச்சிட்டு வந்திருக்கிறேன். எத்தனை தடவை கேட்டீங்க? த்ரைஸ் அப்படின்னு. அதுக்கு முன்னே ஒரு நான் சொன்னேன் ட்வைஸ் அப்படின்னு. அவன் டோன்ட் டெல் லைஸ் அப்படியே விட்டேன். ஆயிரவர்களை நீங்கள் நிறைய கதை சொல்கிறீங்க. இந்த கதைகளை உங்களுடைய சொந்தமான கதைகளா அல்லது அந்த இடத்துல அந்த தருணத்துக்கு ஏற்ப சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்கள் உருவாக்கி சொல்கிறீங்களா? இப்போ பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பரவச பேச்சு பேசுதல் ஒரு வரம், அது விளக்கி சொல்லுதல் இன்னொரு வரம். அதே போல் வந்து கதையை எழுதுதல் ஒரு வரம், கதையை எடுத்து சொல்லுதல் இன்னொரு வரம். ரொம்ப ரேராக தான் ரெண்டும் ஒன்றா போவோம். கதையும் எழுதுவாங்க, கதையும் சொல்லுவாங்க. என்னை பொறுத்தவரையில் ஒரு 95% மற்றவங்க பாக்கெட்லேருந்து எடுத்தது தான். சரியா? அதை வந்து என்னுடைய பாணியில் சொல்லுவீங்க. உங்களுடைய ஆயர் பணி வாழ்க்கையில் நற்செய்திக்கு அப்படின்னு சொல்லி மிக பெரிய ஒரு பங்கை ஒதுக்கி இருப்பீங்க. மிகச்சிறப்பாக நற்செய்தி அறிவிப்பில் மிகச்சிறப்பான ஒரு உத்தியை கையாண்டு நீங்கள் நற்செய்தி அறிவிச்சிருக்கிறீங்க. ஸோ அது எப்படி முடிஞ்சது உங்களால்? அந்த நற்செய்தி அறிவிப்பினுடைய வித்தியாசத்தை எப்படி நீங்கள் உணர்ந்து அதை எங்களுக்கு ஒரு வெளியே சொல்லுங்களேன். இப்போ 2வது வத்திக்கான் சங்கத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த திரு அவை இருப்பதே நற்செய்தியை அறிவிப்பதற்கான சொல்லுது. அதில் வந்து 2வது கருத்து கிடையாது. இந்த திரு அவைன்னா முக்கியமாக பிஷப்ஸ், ஆயர்கள், குருக்கள், அப்புறம் அருட்சகோதரிகள், அப்புறம் கிறிஸ்தவர்கள் எல்லாருமே நற்செய்தியாளர்கள் அப்படின்னு. அதுவும் முதல் கடமை. எங்களுக்கு கூட நீங்கள் ஆயர் பட்டம் கொடுக்கும்போது பார்த்துருப்பீங்க, ஒரு ஆயரின் முதல் கடமை நற்செய்தி பதிப்புன்னு இருக்கும், அருள் வாக்கு அறிவிப்பதுன்னு. அதனால் அந்த நற்செய்தியை பற்றிய தெளிவு எல்லாருக்கும் தேவை. ஒரு ஃபாதர்னா ஒரு சிஸ்டர்னா அவங்க பணி என்ன, இதை போய் போதிக்கணும். அந்த அப்படி போதிக்கும்போது சின்ன பிள்ளைங்களுக்கு நீங்கள் வந்து மாத்திரை கொடுத்தா அது முழுங்காது, பெரியவங்க முழுங்கிடுவாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுத்தா கொஞ்சம் உடைச்சு கொடுக்கணும். கோட் பண்ணுறீங்க, அதை ஸ்வீட்டை வச்சு அதில் போட்டு முழுங்கினேன். இதே தான் மெத்தடு. எந்தெந்த குரூப்புக்கு எது எது தேவையோ அப்படியே அவங்களுக்கு எடுத்து கொடுக்கணும், எடுத்து சொல்லணும். அவங்களுக்கு தெரிந்த மொழியில் பேசணும். ஒரு ஜோக்கோட சொல்லுவாங்க, கடி ஜோக்கு சொல்லுவாங்க. இந்த டான்ஸ் ஆடர் மைக்கேல் ஜாக்சன், அவர் ஒரு தடவை இங்கே வந்திருந்தாராம். வந்திருந்து தான் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாராம். அப்போ பெரிய இடத்துக்கு போயிருக்காரு. அந்த இடத்துல உள்ள தலைவர் வந்து அழகான சேரை அவரை உட்காரத்துக்காக தயார் பண்ணி உட்காருங்கன்னாராம். அவர் உட்காரவே இல்லையா. ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாதான். புரியாத மொழியில பேசுனீங்க அவ்வளவுதான். அதனால புரியும் மொழியில பேசணும். நம்ம மக்களுக்கு என்ன மொழி பேசணும்னா ஓமைகள் என்ற மொழி மட்டும்தான் புரியும், கதைகள் என்ற மொழி மட்டும்தான் தெரியும். ஏன்னா ஆசிய மக்கள் மனம் அப்படிப்பட்டது. அதெல்லாம் இயேசு கூட எப்பொழுதுமே
கதைகள் வழியாக, கதைகள் ஓமைகள். இந்த கதை அப்படின்னா என்னன்னா, இலங்கையில் உள்ள மக்கள் அழகான தமிழை பயன்படுத்துவாங்க. என்ன கதைக்கிறாய்மாங்க, என்ன கதைன்னா என்ன சொல்லுகிறாய், கதைன்னா சொல்லுதல். நீங்க வாயை திறந்தாலும் கதை தான். என்ன கதை சொல்றேன்னு கேட்க கூடாது யாரு, நீ பேசுற பேச்சே கதை தான். இப்போ வெளிநாட்டுக்காரன் வந்து உனக்கு கூர்மையான கண்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுவான். ஆனால் நம்ம நாட்டுக்காரன் என்ன சொல்லுவான்னா, கழுகு கண்ணுடாமா அப்படின்னு எங்கே இருந்தாலும் பார்த்துருவானா, அவ்வளவு கூர்மையான கண்ணாக இருக்கேன். அப்போ நீங்கள் ஒரு ஓமையை பயன்படுத்தி தான் நீங்கள் அதை விளக்கணும். அதைத்தான் ஜீசஸ் பண்ணார். இப்போ நான் வந்து இயேசுடைய பிரதிநிதி. அப்போ ஜீசஸ் போல தானே பேசணும். கண்டிப்பாக நம்ம ஆசியாவில் நற்செய்தி பரவாமல் போனதற்கு, அதாவது வந்து மதம் சொல்லலாம், புரிந்து கொள்ளாமல் போனதற்கு, பலர் புரிந்து கொள்ளாமல் போனதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். அதில் ஒரு தலையாய காரணம், நாம் இயேசுவை போல பேசவில்லை. ஆயிரவர்களும் மிக சிறப்பாக உங்களுடைய அனுபவங்களை எல்லாம் இவ்வளோ நேரம் மாத தொலைக்காட்சி நேயர்களுக்கு பயந்துக்கிட்டீங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சுவாரஸ்யமான விஷயங்கள், உங்களுடைய அம்மாவிட்டிருந்து கற்றுக்கொண்ட அந்த நகைச்சுவை உணர்வு, கதைகள் வழியாக மக்களிடத்தில் உங்களுடைய நல்ல அறிவுரைகளை சொல்லுகிற விதம், இதுவெல்லாம் மிக அற்புதமாக இருக்கிறது. மாதா தொலைக்காட்சி உங்களை ஒரு கருவியாக பயன்படுத்தி அதன் மூலமாக நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருக்கிறது. ஸோ மாதா தொலைக்காட்சியில் மீண்டும் ஒரு முறை மாதா தொலைக்காட்சி நிர்வாகத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றியை சொல்கிறேன். இப்போ மாதா தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை நேயர்களுக்கும் உங்களுடைய அருள் ஆசிரியரை சொல்லுங்களேன். நான் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டு இருப்பதற்கு பல காரணங்கள் உண்டு. அதில் ஒன்று, மாதா தொலைக்காட்சி வழியாக நான் பெறுகின்ற பாராட்டுகள். உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லி தரேன். மற்றவங்களை வாழ வைக்க விரும்புனீங்கன்னா நீங்கள் வந்து மற்றவங்கள பாராட்டுங்க. ஏன்னா நீங்கள் பாராட்டாதான் இன்னும் கொஞ்சம் வாழலாமே அப்படிங்கிற ஆசை ஏற்படும். அதனால் உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ என்னுடைய பணிக்கு தான் ஓய்வு, ஆனால் என்னுடைய மூளைக்கு ஓய்வு கொடுக்க நான் விரும்பவில்லை. ஏதாவது புதுசாக இந்த திரு அவைக்கும் இந்த உலகத்திற்கும் கொடுக்கணும் அப்படின்னு ஆசை. எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு ஆசை, அதை செய்யுங்க இதை செய்யாதீங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் அதை செய்யறதுக்கு நான் என்ன செய்யணும், செய்யாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத இதுவரை தெளிவாக எனக்கு யாராச்சும் சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால், அதனுடைய ஆரிஜினை பற்றி இன்னும் யாரும் படிக்கலை, விளக்கி சொல்லவும் இல்லை. எல்லாத்துக்கும் ஆரிஜினாக இருக்கிறது வந்து அவர் பிரைன், அந்த மூளை, அதுலேருந்து எல்லாம் புறப்படுது. அதனால் ஒரு 2 வருடங்களுக்கு அதை பற்றி கொஞ்சம் படித்து ஒரு ஆராய்ச்சி செய்யலாம் என்ற எண்ணம் இருக்கிறது. என் கருத்துக்கள் நிறைவேற நீங்கள் மன்றாடுங்கள். இந்த மாதா டிவியின் பணி வாழை போல் தழைக்க வேண்டும், கரும்பு போல் இனிக்க வேண்டும், சந்தனம் போல் கமழ வேண்டும், குங்குமம் போல் சிரிக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஆயர் அவர்களே. அன்புக்குரிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இவ்வளோ நேரமாக மாதா தொலைக்காட்சி மிக அற்புதமான நிகழ்ச்சியின் வழியாக ஆயரோடமிருந்த அனுபவங்களை மிகச் சிறப்பாக நமக்கு வழங்கி கொண்டிருந்தது. ஆயரனுடைய அனுபவங்கள் நம்ம ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல பாடமாக அமையும். இதை வைத்து நம்முடைய வாழ்க்கை இன்னும் அதிக நம்பிக்கையோடு கட்டி எழுப்ப, இன்னும் உத்வேகத்தோடு பயணிக்க இது கண்டிப்பாக உதவும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே ஆயரவர்களுக்கு மாதா தொலைக்காட்சி சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் நாளை மற்றொரு ஆயரை சந்தித்து அவரிடமிருந்து அனுபவங்களை நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.